இல்ல சார். பொதுவா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் வழக்கமான பேட்டர்ன எல்லாருமே படம் எடுத்து, எடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் போர் அடிச்சிருச்சு. ஆனா இந்த காம்போவ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இணஞ்ச காம்போ வேற. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்ப கூட்டிட்டு இருக்க காம்போ இருக்கிறப்போ, சுந்தர் சி படங்கள் மீது மக்களுக்கு எப்போதுமே ஒரு அதீத ஆர்வமும், அந்த கலகலப்பா தியேட்டர்ல கொண்டு போய் ஃபன்னா கொண்டு போறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாரி விஷயத்துல வந்து சுந்தர் சி திடீர்னு இந்த மாரி முடிவெடுக்க என்ன மாரி ரீசனா இருக்கும்? அது நம்ம யூகத்தில ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுவா இருக்கும், அதுவா இருக்கும்ன்னு சொல்லி நாளைக்கு அது இல்லாம போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது தப்பாயிரும் இல்லையா? அதனால யூகத்தில நம்ம சொல்ல முடியாது. பட் சுந்தர் சியோட ஒரு கலகலப்பான படம் பண்ணணும்னு ரஜினி நெனச்சாரு. அதன் காரணமா தான் சுந்தர் சி இந்த காம்பவுண்ட்குள்ள வர வச்சதே. இல்லன்னா வந்து ரஜினி இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் யாரோடோ சேர்ந்து படம் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா அவருக்கு வந்து உடனடியா கமலுக்கு ஒரு படம் பண்ணி குடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படம் பண்றாரு. இதற்கப்புறம் ரஜினி, கமல் சேர்ற படங்கிறது தனி. ம். அது இல்லாமல் உடனே ஒரு படம். ஏன்னா ரஜினிக்கு வந்து ஜெயிலர் 2வ முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அதற்குள்ள ஒரு படத்தை இவருக்கு பண்ணி கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் ஒரு பிளானை போட்டார். சுந்தர் சியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படம் பண்ணக்கூடியவர். இப்போ சில இயக்குனர்கள் வந்து ரொம்ப ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு 90 நாள் 100 நாள் ஷூட்டிங் டேஸே எடுத்துப்பாங்க. பட் சுந்தர் சியை பொறுத்தளவுக்கு 50 நாள் 40 நாளில் ஒரு படத்தை முடிச்சிடுவார். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடுவார். ரொம்ப கலகலப்பாக ஒரு படத்தையும் கொடுத்துருவார். ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு தான் சுந்தர் சியை ரஜினி ப்ரிப்பேர் பண்ணது. பட் அதற்குள் என்ன நடந்ததுன்னு தெரியல. எதுவுமே நமக்கு தெரியாமல் அதை பற்றி விவாதிக்கிறது சரியாக இருக்காது.